பேரா மாநிலத்தில் ஆயர்தவார் நகருக்கு அருகே உள்ள 100 ஆண்டு கால வரலாற்று பெருமை வாய்ந்த ஆயர்தவார் தோட்ட தமிழ் பள்ளி இன்று காலை மணி 11:30 அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பள்ளி 80 விழுக்காடு அழிந்தது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 25 நிமிடங்கள் போராடிய பின் தீயை முழுமையாக கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் அப்பள்ளியில் பயின்று வரும் 40 மாணவர்கள், தலைமை ஆசிரியர் மற்றும் 10 ஆசிரியர்கள் எவரும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை. 6 வகுப்புகளை கொண்ட இந்த பள்ளியில் முதலில் தலைமை ஆசிரியர் அறையில் இருந்து பரவிய தீயினால் மிகவும் வேகமாக 3 வகுப்பறைகள், ஆசிரியர் அறை மற்றும் சிற்றுண்டி மையமும் முழுமையாக அழிந்ததாக சம்பவம் நிகழ்ந்த போது அங்கிருந்த பெருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோஹாம் அவர்களின் இந்தியர் நலன் பிரிவு சிறப்பு அதிகாரி தினகரன் கோவிந்தசாமி வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தார். தீ விபத்தின் போது தீயணைப்பு நிலையத்திற்கு உடனடியாக தொடர்பு கிடைக்காததால் ஆயர்தவார் போலீஸ் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த தீ விபத்தினால் பள்ளிக்கு அருகே கட்டப்பட்ட புதிய கட்டிட பகுதிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என அவர் கூறினார்.